காசேதான் கடவுளப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி வணக்கம் வணக்கம். என்ன விக்கிறது தான் இருக்கும். இல்ல இதெல்லாம் அப்படியே சைட்லாம் போட்டுருக்கோம். இந்த கார் விற்கிறதுக்கு, இந்த மோட்டர் சைக்கிள், இந்த கார் வேற தேடினீங்க. சரி பாப்போம். என்ன மாதிரி பாருங்க, சுத்தி பாருங்க. என்ன என்ன தீர்வுல நிக்குது இது 5 மட்டுமோ? மட்டம். மிச்சம் நீங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் மிச்சம் கதை முடிச்சு விடுவோம். முடியும் என்ன இப்ப நான் டைம் கோமாளி என்ன மாதிரி ஓசா அவரும் அப்பமன் வெஜ் அவர் வந்து பார்க்க போறோம். 5 குறையாது. 5 சரி, ஒரு 4,000 போகும். 5க்கு குறையாது தம்பி, குறையாது. இது வந்து விலை தெரியல. இந்த டயர் மட்டும் இது எவ்வளவு? 1,500 ரூபா. இந்த இப்படியே ரிம்மோட அப்படியே இந்த மாதிரி விலை என்ன? டயர் கழிச்சா எவ்வளவு சொன்னீங்க? 3,500 அப்படி நாங்க விக்கிறோம். எனக்கு தனி டயர் தான். என்ன கோதாரியப்பா என்னடா என்ன தம்பி, நான் இது பஞ்சாபத்துல பார்ட்ஸ் விக்கிறேன் இல்ல. இது மோடி சைக்கிள் அப்படியே விக்கிறது. இது பார்ட்ஸுக்கு நான் விக்கிறேன் இல்ல. அவன டயர் கடை தெரியாது அப்படி நான் நடுவே தொழில் செய்யறேன். நீ என்ன மாட்டேன், அவங்களும் அடுத்த முறை நட விரவணும். சும்மா நான் கொஞ்சம் கூப்பிட்டு கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி ஓடி பார்த்துட்டு நீங்க இப்போ 5 ஓகேண்டா நான் ஓடாட்டி என்ன ஊட்டிக்கண்டா. சரி, அப்ப டெலிஃபோன்லயே ஓமாக்கும் அந்த சேஞ்ச் பண்ணுவோம் மணி. நீ என்ன எல்லாரும் சும்மா மடத்தன நம்பி கொண்டு எனக்கு 5 ஓகே. சரியா பைத்தியம். இங்க வா, நான் இது தொழில் ரீதியா ஒரு டயர் 2 டயர் 3000. கேண்டில் எவ்வளவு? இது 12,000. பார்ட்ஸ் விற்கிறேன் இல்ல, மோட்டர் சைக்கிள் அப்படியே விற்கிறேன். இது எனக்கு வித்தாது 2,500 அக்கௌண்ட் நம்பர் தாங்க முதல்ல. லூஸ் பையங்களோட அந்த பார்ட்ஸ் கடைக்கு அனுப்பி விடுங்க. அந்த அனுப்புறானா பாருங்க, இதுக்கு காசை போடுங்க. மற்றது உங்களோட பேருக்கு மாத்திரம் இல்ல, நான் டெலிவரி செய்வேன். பைத்தியங்களையும் கூப்பிட்டு என்ன செய்யறேன் இப்படிதான் நல்லது. லூஸ் வெல் எல்லாம் பெறுங்கள். இந்த தொழில் இதுதானே. ஒரு மாதிரி 1,500 சைக்கிளை 5,000 தள்ளிட்டு நீ சில நேரங்கள பைத்தியக்கார மாதிரி காய்ச்சாலும் கேரிக்காரடா. டே நல்ல லாபம் கூடப்பா. நீ விஜயகாரன் கொஞ்சம் ஆகல பிடிச்சிட்டா. சரிடா, எனக்கு சந்தோஷம்டா.